Unit 4 offers applications to Part 4. என்ன topics? Working with data Part 2. அதில consolidation, subtotal, pivot table and then working with tools. Consolidation. To combine values from multiple ranges into one new range. அதாவது multiple rangesல இருக்கக்கூடிய values ஒன்றாக ஒருங்கிணைத்தல் அதுதான் consolidation. So அது மாதிரி சொல்லணும்னா வெவ்வேறு ஷீட்ல கூட அந்த values இருக்கலாம் இல்ல ஒரே ஷீட்ல வெவ்வேறு காலத்துல இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற values எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு நியூ ரேஞ்சில கொண்டு வந்து போடுறது தான் consolidation. இது எங்க இருக்கு அப்படின்னா டேட்டா அதுல டேட்டா டூல்ஸ்ல consolidate MS Excelல டேட்டால consolidate இது calcல. Then next subtotal. To summarize the values of the same names which are repeated in the sets. அதாவது கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லலாம். சம்மரைஸ்னா என்ன? சுருக்கி கொண்டு வருது. எப்படி கொண்டு வரும்? ஒரே நேம்ல 2-3 வேல்யூஸ் வெவ்வேறு ரோலியோ காலத்திலேயோ இருந்துச்சுன்னு சொன்னா அதெல்லாம் ஒன்னா ரிப்பீட் ஆகி இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் சுருக்கி ஒன்னா கொண்டு வரது தான் சப் டோட்டல். இது எங்க இருக்கு? டேட்டால அவுட்லைன்ல சப் டோட்டல் MS Excelல டேட்டால சப் டோட்டல்ஸ் இது calcல. அடுத்தது pivot table. To summarize and arrange the complicated data. அப்ப சப்டோட்டலுக்கும் pivot tableக்கும் என்ன வித்தியாசம்? அதுல ஒரே நேம்ல இருக்கக்கூடிய repeated values ஒன்னா கொண்டு வந்து சப்டோட்டலா காமிக்கும். whereas pivot tableங்கிறது காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒரு டேபிளா கொண்டு வந்து காமிக்கும். சோ சிக்கலானன்னு சொல்றது சிக்கலான டேட்டாவை முன்னிலைப்படுத்துதல் முன்னிலை அட்டவணையாக கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம் இது. சோ இது எங்க இருக்கு? இன்சர்ட்ல டேபிள்ஸ்ல pivot table இது MS Excelல டேட்டால pivot table அதுல create இது calcல. இப்ப நாம பார்த்த மூணுமே practical oriented questions தான். So இந்த consolidation, subtotal, pivot table இத பத்தின demonstration அடுத்த பேஜ்ல பார்ப்போம். Consolidation. இப்ப ஒரு picture வந்திருக்கு பாருங்க. இதுல ஒரு காலத்துல 58 இருக்கு, இன்னொன்னுல 95 இருக்கு, இன்னொன்னுல 74 இருக்கு. இது ஒரே ஸ்ப்ரெட்ஷீட்ல வெவ்வேறு காலத்துல இருக்கு. இப்படிதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு ஷீட்ல கூட இருக்கலாம். சோ ஷீட் 1ல ஒரு வேல்யூ இருக்கலாம், ஷீட் 2ல இருக்கலாம், ஷீட் 3ல இருக்கலாம். பட் அந்த மூணு வேல்யூவையும் நாம கன்சாலிடேட் பண்ணணும்னா எந்த இடத்துல அந்த கன்சாலிடேட் பண்ணின வேல்யூ வரணுமோ அந்த இடத்துல கர்சரை வைக்கணும். வச்சுட்டு கன்சாலிடேஷன் ஆப்ஷனை எடுக்கணும். எடுக்கும்போது என்ன ஆகும்? கீழே ஒரு விண்டோ வருது பாருங்க. கன்சாலிடேட்ங்கிற விண்டோ ஓபன் ஆகி அதுல ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும். அதாவது என்ன ஃபங்க்ஷனை இந்த வேல்யூஸுக்கு அப்ளை பண்ணணும். நாம இப்ப அதை சம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்தாப்புல என்ன கேட்கும்னா எந்த வேல்யூஸ் எல்லாம் சம் பண்ணணும். சோ அப்ப ஒவ்வொரு ஷீட் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஷீட்ல இருக்கிற வேல்யூஸ் ஒன்னொன்னையும் நாம அந்த ஷீட்டுக்கு போய் செலக்ட் பண்ண இந்த விண்டோல அது ஆட் ஆகும். சோ ஒன்னொன்னையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துல வேல்யூ வரணும்னு நம்ம கர்சர் வச்சுட்டு கன்சாலிடேஷனுக்கு போனோமோ அந்த இடத்துல அந்த சம் வேல்யூ வந்து ரிசல்ட்டா உட்கார்ந்துக்கும். இதுதான் கன்சாலிடேஷன். அடுத்தது சப் டோட்டல்.
ஸோ இது என்ன, ரிப்பீட்டட் வேல்யூஸை ஒன்னா சமரைஸ் பண்றது தான். இப்ப பாத்தீங்கன்னா சிட்டிஸ் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்து கீழே பாத்தீங்கன்னா சேலம் சேலம் 2 தடவை வந்திருக்கு, சென்னை, திருச்சி. ஸோ இப்ப தனித்தனியா இருக்கக்கூடிய இந்த சேலம் அதனோட வேல்யூஸ், சென்னையோட வேல்யூஸ், தென் திருச்சி இதனோட சேல்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் அது ஒன்னா சேர்த்து சப் டோட்டல் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்படி வரும் அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா தெரியுது பாருங்க, சேலம் 2ஐயும் ஒன்னா சேர்த்து அதனோட டோட்டல் என்ன, சேலம் டோட்டல் என்ன, அடுத்தது சென்னை டோட்டல் என்ன, தென் திருச்சி டோட்டல் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து கிராண்ட் டோட்டல் என்ன அப்படிங்கறதையும் காமிக்கும். அப்ப லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாம் குரூப் ஆயிருக்குன்னு காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஸோ குரூப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் குரூப் பண்ணி கடைசியில ஒரு வேல்யூ அப்படின்னு காமிக்கும். இது சப் டோட்டல். அடுத்தது பிவட் டேபிள். இப்ப இந்த பிவட் டேபிள் என்னென்ன பண்ணியிருக்கோம், ஐட்டம்ஸ் ஒரு காலம், சிட்டி ஒரு காலம், சேல்ஸ்மேன் ஒரு காலம், யூனிட் சோல்டு ஒரு காலம் கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன சிட்டில என்னென்ன சேல்ஸ்மேன் என்னென்ன யூனிட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஐட்டத்தை சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இது. ஸோ இதுலேருந்து நாம ஒரு பிவட் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது இப்ப ஐட்டம்ஸ் தான் நமக்கு மெயின் அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எந்த சிட்டில சேல் ஆயிருக்கு, எந்த சேல்ஸ்மேன் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி இருக்கிற அத்தனை காம்ப்ளிகேட்டட் வேல்யூவையும் ஒரு பிவட் டேபிளா கொண்டு வரலாம். இதுக்கும் உங்களுக்கு பிராக்டிக்கல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா அப்ப அதுக்கான ரிசல்ட் பிவட் டேபிளா எப்படி வரும். இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ்மேன் அதுல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன்ல அருண், ஸ்ரீராம், ஹரீஷ் 3 பேரும் இருக்கு. ஆனா இதுல ஒரு பர்டிகுலர் சேல்ஸ்மேனுடைய சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு காமிக்கிறதுக்காக பிவட் டேபிள்ல நம்ம சேல்ஸ்மேனுக்கு நேரா ஸ்ரீராம்ங்கிறதுல ஒரு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, டிராப் டவுன் சிம்பிள் மாதிரியும் இருக்கும், இது ஃபில்டர் சிம்பிள் மாதிரியும் இருக்கும். அந்த சேல்ஸ்மேன்ல ஸ்ரீராம்க்கு நேரா ஃபில்டர் சிம்பிள் தெரியுது. ஸோ ஸ்ரீராம் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த பர்டிகுலர் சேல்ஸ்மேன் எவ்வளவு கீபோர்டு, எவ்வளவு மானிட்டர், எவ்வளவு மவுஸ், எவ்வளவு எஸ்எம்பிஎஸ் சேல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட காமிக்குது. இதே அடுத்த சேல்ஸ்மேன் எடுத்தா அடுத்தது அவங்களோட காமிக்கும். இப்ப அது மாதிரி இல்லாமல் சிட்டில எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் காமிக்கும். அப்ப நம்ம சிட்டிக்கு நேரா ஆல்னு இருக்கு. இப்போ அந்த ஆல்க்கு பதிலா அந்த இடத்துல டிராப் டவுன் மெனுவை எடுத்து ட்ரிச்சி அப்படின்னா ட்ரிச்சில எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கும். சோ இதுக்கு பேர் தான் பிவட் டேபிள். ஒர்க்கிங் வித் டூல்ஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது ட்ராக்கிங் சேஞ்சஸ். To track the changes made, like insertions, deletions and formations. இது more or less நம்ம வேர்ட்ல பார்த்த மாதிரி, பட் ஒர்க்கிங் இதுல கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது எங்க போய் பண்ணணும், ரிவ்யூல, சேஞ்சஸ்ல, ட்ராக் சேஞ்சஸ் இந்த ஆப்ஷன்ல இருக்கு. இப்ப நம்ம ஒரு டேட்டா, அதாவது ஒரு கண்டென்ட்டை ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல என்டர் பண்ணிட்டு அந்த ஃபைலையும் சேவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரிவ்யூல சேஞ்சஸ்ல போய் ட்ராக் சேஞ்சஸ்னு கொடுத்தோம்னா ஹைலைட் சேஞ்சஸ் அப்படிங்கிற விண்டோ ஓபன் ஆகி அதுல ட்ராக் சேஞ்சஸ் வைல் எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒரு செக் பாக்ஸோட வரும். அதுல நம்ம டிக் மார்க்கை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டால ஏதானு சேஞ்ச் பண்ணினா, லைக் எதையானு இன்சர்ட் பண்றோம், இல்ல டெலீட் பண்றோம், ஃபார்மேட் பண்றோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸை அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல டைப் பண்ணிட்டு ட்ராக் சேஞ்சஸ்க்கு போய் அதை ட்ராக் சேஞ்சஸ் வைல் எடிட்டிங்னு கொடுத்துட்டு எகெயின் வந்து அந்த டேட்டால சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சா அது ரெக்கார்ட் ஆயிடும். பட் இந்த ரெக்கார்ட் ஆனது சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டேட்டால நம்ம கர்சரை வைக்கும் போது,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அந்த பிக்சரை பாருங்க. இதுல அந்த ஸ்ரீராம் அப்படின்னு அடிச்சிருக்கிற அந்த பர்டிகுலர் செல்லுல கொண்டு போய் நம்ம பாயிண்டர் வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சேஞ்சஸ் ஆயிருக்கிறது கார்னர்ல ஒரு குட்டியா தெரியும். தட் இஸ் ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கர்சர் வச்சோம்னா உடனே இது என்ன பண்ணும் அப்படின்னா நாம ட்ராக் சேஞ்சஸ் வைல் எடிட்டிங் கொடுக்கும் போதே அதுல கீழே when, who, where அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வரும். அதாவது எப்ப இந்த சேஞ்சஸ் ஆச்சு, யார் இந்த சேஞ்ச பண்ணினாங்க, எந்த இடத்துல இந்த சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த 3 டீடைலையும் கொடுக்கும். சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா பேர் ஃபர்ஸ்ட் ரஷி அப்படின்னு வந்திருக்கு. இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் எந்த டைத்துல பண்ணியிருக்காங்க, 7/4/2020 7:43 PM பண்ணியிருக்காங்க. எதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, changed cell C5 from Sindhu to Sriram. சோ இது மாதிரி ஒரு பர்டிகுலர் செல் மட்டும் இல்லாமல் எத்தனை வேணும்னாலும் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். அத்தனையும் அது ரெக்கார்ட் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். அடுத்தது ஸ்பெல் செக். இது வேர்ட்ல பார்த்த மாதிரி தான். டு செக் ஃபார் த ஸ்பெல்லிங் எரர்ஸ். சோ எங்க இருக்கு, ரிவ்யூல, ப்ரூஃபிங்ல, ஸ்பெல்லிங், MS எக்ஸல்ல. இதே டூல்ஸ்ல ஸ்பெல் செக், இது கால்குல. அடுத்தது ஃப்ரீ ஸ்பேன்ஸ். To keep certain portion of the cells visible and the rest to scroll. நாம அடிச்சிருக்கிற டேட்டால ஒரு சில போர்ஷனை மட்டும் கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதாவது சுருட்டிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பண்றதுக்கு பேரு தான் ஃப்ரீ ஸ்பேன்ஸ், அதாவது உரைநிலைப்படுத்துதல். சோ இது எங்க இருக்கு அப்படின்னா வியூல, விண்டோல, ஃப்ரீஸ்ல, MS எக்ஸல்ல, தென் விண்டோல, ஃப்ரீஸ்ல, கால்குல. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மார்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம். மார்க் ஷீட்டுக்கு மேல நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரிசையா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் என்டர் பண்ணணும். அப்ப கேண்டிடேட்ஸ் நிறைய வரும் பொழுது ரோ பை ரோ நம்ம என்டர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் மேல உள்ள ஹெட்டிங் நமக்கு பார்வைக்கு தெரியாம போயிடும். பட் ஒரு மார்க்ஸ் என்டர் பண்ணும்போது அந்த ஃபீல்டு இருக்கிறது நமக்கு கன்வீனியன்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், அந்த டாப் ஹெட்டிங்கை மட்டும், அந்த ரோ ஆஃப் செல்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது கீழே நம்ம எத்தனை ரோ தாண்டினாலும் அந்த ஹெட்டிங் போர்ஷன் நமக்கு விசிபிளா இருக்கும். இதுக்கு பேர் தான் டு கீப் சர்டன் போர்ஷன் ஆஃப் த செல்ஸ் விசிபிள் அண்ட் த ரெஸ்ட் டு ஸ்க்ரால். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸும் எப்படி வரும் அப்படின்னா, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ட்ராக்கிங் சேஞ்சஸ், how will you do the spell checking, then what do you mean by free spans, அப்படி வரலாம். What if analysis. To try out various values for the formulae in the sheet. இதே எக்ஸாம்ல உங்களுக்கு what is what if condition அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா what is what if analysis in Excel அப்படின்னு கேட்கலாம். சோ இதுல 3 டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு. சினாரியோ, கோல் சீக், டேபிள். இது 3 பத்தியும் இப்ப பார்க்கலாம். சினாரியோ அப்படின்னா என்ன, to create different groups of values. அதாவது நம்ம போட்டிருக்கிற ஒரு டேபிள்ல வேல்யூஸ மாத்துறதுக்கு, வேற வேற வேல்யூவா மாத்துறதுக்கு நாம சினாரியோ கிரியேட் பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லறோம். அது எங்க இருக்கு அப்படின்னா டேட்டால, டேட்டா டூல்ஸ்ல, வாட் இஃப் அனாலிசிஸ்ல சினாரியோன்னு இருக்கு, எக்ஸல்ல, கால்குல, டூல்ஸ்ல சினாரியோ. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேபிள்ல ஒரு வேல்யூஸ போடுறோம்னு வச்சுப்போம். அதுல ஒன் ஆஃப் த வேல்யூஸ் இல்லைன்னா 1 or 2 values or more values. So
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வேல்யூஸை மாத்தி விடணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு செனாரியோ நேம் கொடுத்து எந்த வேல்யூக்கு மாத்தணுமோ அந்த வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுல ஷோ அப்படின்னு சொன்னா எதெல்லாம் மாத்தினோமோ அதெல்லாம் அந்த மாத்தின வேல்யூவை காமிக்கும். இப்ப பாருங்க அந்த பிக்சர்ல 95, 90, 45ன்னு போட்டிருக்கு. அதுல இப்ப 90ங்கிற அந்த வேல்யூவை மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த டேபிள் ப்ரிப்பேர் பண்ண பிறகு இல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா செனாரியோ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகணும். அப்படி போன உடனே என்ன ஆகும்? ஒரு செனாரியோ டேபிள் மாதிரி ஒன்று வரும். அதுல நாம செனாரியோக்கான நேமை கொடுக்கணும். ஸோ ஆட் நேம் அப்படின்னு சொன்னா உடனே அதுல ஆட் செனாரியோ விண்டோ வரும். அதுல நாம என்ன பண்ணலாம்? எத்தனை செனாரியோ வேணா கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 90ங்கிற வேல்யூவை மாத்துறதுக்கு நான் LCC1 அப்படிங்கிற நேமை கிரியேட் பண்ணியிருக்கேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஆட் செனாரியோ, அதுல செனாரியோ நேம், அதுல LCC1. ஓகே, அதுக்கப்புறம் அது அடுத்தாப்புல என்ன கேட்கும் அப்படின்னா எந்த செல்லினுடைய வேல்யூவை மாத்தணும் அப்படின்னு கேட்கும். அதாவது சேஞ்சிங் செல் எது, அப்ப எந்த செல் வேல்யூ மாத்தணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்லினுடைய அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் செல் அங்க ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஓகேன்னு நம்ம சொல்லும் போது அடுத்தாப்புல என்ன கேட்கும்? செனாரியோ வேல்யூ, நீ மாத்தணும்னு சொல்ற அந்த செல்லுக்கான வேல்யூவை இப்ப டைப் பண்ணு. சோ இப்ப நான் 90லேருந்து இப்ப 92 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ அதை கொடுத்துட்டு ஓகே இல்ல ஆட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா LCC1ங்கிற செனாரியோ 90ங்கிற வேல்யூவை 92வா மாத்தணும் அப்படிங்கறத ஆட் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அகைன் வேணும்னா 95 அதுக்கு ஒரு செனாரியோ நேம், 45 அதுக்கு ஒரு செனாரியோ நேம் கொடுத்து வேல்யூஸை மாத்த முடியும். சோ இது மாதிரி டு கிரியேட் டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் வேல்யூஸ்க்கு இந்த செனாரியோ பயன்படுத்துறோம். இதெல்லாம் உடனேயே நம்ம பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை. பட் உடனேயே ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போனோம்னா மாத்தின வேல்யூவை காமிக்கும். சப்போஸ் நம்ம இதை ஆட் பண்ணி வச்சுட்டு ஓகேன்னு வந்துட்டோம். மறுநாள் வந்து அகெயின் அந்த செனாரியோக்கு போனோம்னா என்னென்ன செனாரியோ மாத்திருக்கோமோ அது அத்தனையும் காமிக்கும். அந்த பர்டிகுலர் செனாரியோ நேமை எடுத்து ஷோ அப்படின்னா எது சேஞ்ச் ஆச்சோ அந்த வேல்யூவை நமக்கு காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் goal seek. இது எதுக்கு? To find the right input if you know the result you want. அதாவது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறதுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். ஆனா அந்த ரிசல்ட் இப்ப மாறணும். அப்ப அந்த ரிசல்ட்டுக்கு என்ன வேல்யூ மாறணுமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன் ஆஃப் த வேல்யூஸ் ஏற்கனவே இருக்கிறத மாத்து அப்படின்னு சொல்றதுதான் கோல் சீக். அந்த கோலை சீக் பண்ணு அப்படிங்கன்னு அர்த்தம். சோ இது எதுல இருக்கு? டேட்டால, டேட்டா டூல்ஸ்ல, வாட் இஃப் அனாலிசிஸ்ல கோல் சீக். இது MS எக்ஸல்ல. இதே டூல்ஸ்ல கோல் சீக், இது கால்குல. இப்ப பாருங்க சைட்ல ஒரு பிக்சர் வருது. இப்ப 3 காலம்ல 50, 50, 50 அப்படின்னு போட்டுட்டு கடைசி காலத்துல அதனோட சம் வேல்யூ, அதாவது சம்ங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு சம் அப்படின்னு போட்டு இந்த என்னென்ன காலமோ என்னென்ன ரோவோ அதை மென்ஷன் பண்ணி டோட்டல் வேல்யூவை அங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரிசல்ட்டான 150 மாத்தணும். எதுக்கு மாத்தணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 180 அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்ப அந்த ரிசல்ட் 180ன்னு மாத்திர வேல்யூவை கொடுத்தா உடனே என்ன கேட்கும்? கரஸ்பாண்டிங்கா எந்த காலம்ல வேல்யூவை மாத்தணும். அப்ப முதல் காலம் 50, அடுத்தது 50, அடுத்தது 50 இருக்கு. சோ இப்ப மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு இருந்திருக்கு. எனக்கு மேத் வேல்யூவை 50க்கு பதிலா மாத்தி விட்டுடு. எப்போ இந்த 180 டோட்டலுக்கு தகுந்த மாதிரி மேத் வேல்யூவை மாத்துன்னு நாம செல்ல மட்டும் ரெஃபர் பண்ணினாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்? அந்த இன்க்ரீஸ் ஆன 30 மார்க்கை
50ஓட ஆட் பண்ணி 80ன்னு காமிக்கும். இதுதான் கோல் சீக். இப்ப இதுல எப்படி இருக்கா? அப்ப நெக்ஸ்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா கோல் சீக்குங்கிற விண்டோ வரும். வந்த உடனே என்ன கேட்கும்? செட் செல். எந்த செல்ல இப்ப நீ செட் பண்ண போற வேல்யூ மாத்துறதுக்கு. அப்ப நம்ம எந்த செல்ல மாத்த போறோம்? கடைசி செல்லு. அதாவது அதுல 150ன்னு வேல்யூ எது இருக்கோ அது. அது இங்க கரஸ்பாண்டிங்கா பாத்தீங்கன்னா $J $10ன்னு இருக்கு. ஜேங்கிற காலத்துல 10வது ரோல. சோ அந்த செல் எடுத்து கொடுத்துட்டா அந்த செல் ரெஃபரன்ஸ் அதை எடுத்துக்கும். அடுத்தாப்புல டு வேல்யூ, எந்த வேல்யூக்கு மாத்தணும்? 180, அதுக்கு நான் மாத்தணும். ஓகே. அடுத்தது பை சேஞ்சிங் செல், எந்த செல்ல மாத்தி அந்த வேல்யூக்கு கொண்டு வரணும். சோ எந்த செல்ல மாத்தணும்? அப்ப $H $10. அப்ப ஹெச்ல இருக்கிற அந்த வேல்யூவை மாத்து அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டா இம்மீடியட்டா நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல அந்த 50ங்கிறது 80ன்னு மாறி இருக்கும். இது கோல் சீக் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது டேட்டா டேபிள். To see the results of many different possible inputs at the same time. அதாவது ஒரு டேபிள் மாதிரி ஒரு ரோல இப்ப 1 2 3 4 5 ரோல ஒரு 3வது காலத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 2வது காலத்துல டவுன்ல, தட் இஸ் காலம ரொப்பணும். எனக்கு 1 12 is 12, அதுக்கப்புறம் 2 12 is 24, 3 12s are 36, அப்படி வேல்யூ வரணும். அப்படின்னா மேல 1 2 3 4 5. அப்ப காலத்துல 12 13 14 15 போடலாம். அப்ப அந்த பர்டிகுலர் டேபிள் 1 to 5 12 மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூஸ், அதே மாதிரி 2 எடுத்து 12 to 15 வரைக்கும் எந்த வேல்யூஸ், இந்த மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கும். So to see the results of many different possible inputs at the same time. ஒரே டேபிள்ல வச்சுட்டு நாம மல்டிப்ளிகேஷன் வேல்யூவையும் கண்டுபிடிக்க முடியும், தென் அடிஷன் வேல்யூவையும் கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றோம். சோ இது ஒரே நேரத்தில் வெவ்வேறு விதமான இன்புட்டுக்கான ரிசல்ட்டை பெறுவது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டேட்டா டேபிள். அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா டேட்டால, டேட்டா டூல்ஸ்ல, வாட் இஃப் அனாலிசிஸ்ல, டேட்டா டேபிள்ல இருக்கு. இது MS எக்ஸல்ல மட்டுமே இருக்கு. இப்ப நாம பார்த்த இந்த மூணுமே பிராக்டிக்கல் புக்ல கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது C1ங்கிற பிராக்டிக்கல் புக்ல ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸ அதுல கரெக்டா இருக்கும். சோ நீங்க இத புரிஞ்சுட்டு பிராக்டிக்கல் பண்ணினீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும்.